அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஆனா சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்திருக்கணும் தெரியுமா? மகா சிவராத்திரி இரவுல நம்ம பூமியில் ஒரு ஈர்ப்பு மேல் நோக்கி ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஈர்ப்பு ஏற்படும் போது நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விஞ்ஞான பூர்வமான ஒரு உண்மை. மகா சிவராத்திரி இரவுல முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு தியானம் செய்யும் போது நம்முடைய உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கும். நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட சுழற்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பண்பு உடையது. இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விலக்கு விசை. இந்த மைய விலக்கு விசையானது 1 முதல் 33 டிகிரி அட்சரேகை வரை இருக்கக்கூடியது. அதில் 11வது டிகிரி தான் மிகவும் செங்குத்தான நிலை. இந்த செங்குத்தான நிலையானது மகா சிவராத்திரி அன்று ஏற்படும். நாமும் இந்த 11 டிகிரியில் இயங்கும் போது, அதாவது நேராக அமர்ந்து கண் விழித்து வாழ்வது நம்முடைய ஆன்ம சக்தியை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு உதவி செய்யும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி, நிலா, சூரியன் இது 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்தியாவுல நடு இரவு 12 மணி 15 நிமிடத்திலிருந்து 12 மணி 45 நிமிடம் வரை உச்சக்கட்ட சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.